வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்ன அப்படின்னா, யாரோட கான்ஃபிடென்ட்டையும் உடைக்காதீங்க அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து வெளில கிளம்பி போகும்போது நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள், ஆஃபீஸ் நண்பர்கள் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். இதில் சில நம்ம இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இது உண்மை அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கட்டாயம் என்னோடய வீடியோஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் வீடியோஸ் திரும்ப திரும்ப போடுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு என்கரேஜாக இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ கான்ஃபிடென்ட் லெவலை உடைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இது என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க டக்குன்னு, இன்றைக்கி என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க, இன்றைக்கி என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இது உங்களுக்கு நல்லா இல்லை, இன்றைக்கி எது ஒழுங்காக நைட்டு தூங்கலையா, அவங்களோட கண் சரியில்லை, இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க நல்ல மைண்டில் நார்மலாகவே வந்திருந்தா கூட அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் குறையும். இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துட்டு கூட என்ன குண்டாயிட்டீங்க, என்ன ஒல்லி ஆகிட்டீங்க, என்ன வாட்டம் ஆகிட்டீங்க, அப்போ நல்லா இருந்தீங்களே இப்போ ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களோட அன்றைய பொழுது அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்சால் நம்ம பிறருக்கு நன்மையை செய்யணுமே தவிர தீங்கு செய்யக்கூடாது. இதுவே நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், ரொம்ப க்ளோஸான பீப்புளாக இருந்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த சோர்வுக்கு என்ன காரணம், சோகத்துக்கு என்ன காரணம், இல்லை அவங்களோட உடல் பருமனுக்கு என்ன காரணம், இல்லை குறைவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ நமக்கு தெரியாத ஒருத்தர் தானே நமக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் அவங்கள பார்த்த உடனே நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க, அன்னைக்கு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அன்றைய பொழுது அவங்களுக்கு இன்னும் அது டல்லாக அமையும். அதை நம்ம அன்னைக்கு நம்ம அதை ஷேர் பண்ணவே கூடாது. இல்லை உண்மையிலேயே நம்ம அவங்களோட வெல்விச்சர், நம்ம அவங்களோட நலன் கருதி நம்ம செயல்படுறோம் அப்படின்னா அதை எடுத்தோன்னே கேட்காம என்ன சாப்பிட்டீங்களா, ஏதோ டயர்டாக இருக்கா, அந்த மாதிரி பேசும்போது அவங்களோட உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும். இல்லைன்னா மறுநாள் கூட சொல்லலாம், ஏன் நேற்று கொஞ்சம் வாட்டமாக இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அதுக்கான ரீசன் சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுலேருந்து அவங்க மீண்டு வந்திருப்பாங்க. அதனால் என்றைக்குமே யாரையுமே நம்ம பார்க்கும்போது உடனே அவங்களோட முகம் வாடும்படியான எந்த கேள்வியையுமே நம்ம சொல்லக்கூடாது. இதை சில பேர் சில இது அவங்களோட ஆட்டிடியூடாகவே இருக்குது. ஏன்னா அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்கிறதுக்காண்டி, இது சரியில்லை, அவனோட சாரீ சரியில்லை, அவனோட சுடிதார் சரியில்லை, இது என்ன இப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன டவுனாக இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமே கிடையாது. அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்காதீங்க, அவங்களோட அன்றைய பொழுதை டவுன் பண்ணாதீங்க. இது தெரியாமல் நீங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.